ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ எபிசோட் ஓப்பனிங்கில் ஒரு இருட்டான இடத்த காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. போன சாப்டரில் சொன்னல, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த லேப்டாப்பில் எப்படி கான்டாக்ட் பண்ணும், ஃபோனில் எப்படி கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு ஹீரோ சொன்னால அது இந்த எபிசோடில் எப்படி சொல்லி தராங்க காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான்ப்பா நீ வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும், இப்படி தான் நீங்கள் எழுதணும், இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அது கொஞ்சம் குழப்பமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, சரி அது போக இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்கிறத நல்லா கேட்டு வச்சுக்கோ. இதுக்குள்ளே சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த டிவியை உடச்சமா இதை உடச்சிடாத. நான் வந்து தூரத்தில் இருக்கேன், ரொம்ப தூரத்தில் இருந்தால் உனக்கு வந்து நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். ஸோ உனக்கு புரிஞ்சிச்சுல, நீ எந்த வேலையும் பண்ணிடக்கூடாது, புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போது இவளை இப்படியே விட்டுட்டு போகலாமா, இது நல்லா தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அப்போ அவன் ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரும்போது அந்த ஹீரோட ஃப்ரெண்டை வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸு, குயிங் குயிங், இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன் குயிங் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸு. நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டை நோட்டீஸ் பண்ணிட்டான். அப்பா, இந்த இருட்டில் வந்து உன்னை பார்க்கவே முடியலடா, அப்படி மறைஞ்சு போய் கிடக்குறடா அப்படின்னு வந்து ஒரு சட்டாரிக்கெலாம் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ இன்னொன்று என்ன சட்டாயிருக்கலாம் சொல்கிறான்னா, ஆஃபீஸருக்கு நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்களோ அப்படின்னு வந்து லந்தா பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து, சரி சரி வந்து உட்காரு, உன் கப்பை நான் ஃபுல் பண்ணவா, சாப்பிட்றியா குடிக்கிறியா அப்படின்னு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த மாதிரி நம்ம பேசி எத்தனை நாள் ஆச்சு, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம குடிச்சு பேசுவோம் அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஆனால் நீ தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சே, நீ குடிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டியூட்டி இல்லைடா, அப்போ நான் குடிக்கலாம். அது போய் இங்கே பாரு, நான் வெறும் நார்மல் கிளாத் தான் போட்டிருக்கேன், அதனால் நான் ஒரு ஆர்டினரி பர்சன், அதனால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி அப்போ நம்ம ஆர்டர் பண்ணின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எக்கச்சக்கமாக இந்த ஸ்டூவு, பீஃப் ஸ்டூவு, லேம் ஸ்டூவு, கிரில்லு ஸ்டூவு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்டர் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, அவங்க டேபிளில் பார்த்தா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கா, அந்த பேப்பரில் நம்ம ஹீரோ வந்து மார்க் பண்ணிகிட்டு இருக்கா என்னென்ன வேணும்னு. ஸோ இந்த லிஸ்ட்டை கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் ஃப்ரெண்டு என்ன கேட்குறான், அதுக்கடுத்து ஹீரோக்கு என்ன பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து அதில் டிக் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அந்த ஜூஸை பீரை வந்து சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அவன் வேலை போயிட்டுருக்கு, ஒரு ஹானரபிள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, டேய் அதை மட்டும் சொல்லாரா, அது அது நான் என்ன யோசிச்சேனோ அந்த மாதிரி வரவே இல்லை, அதனால் அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் அதை நம்ம குயின்னு வச்சுப்போம். ஸோ குயின் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோட்ட. அப்புறம் உனக்கு தெரியுமா, நான் இந்த கிரிமினல்கிட்ட, அதாவது உனக்கு தெரியுமா இந்த மாதிரி கிரைம்ஸ்னால தான் அதில் சண்டை போட்டு அதில் வீரமத்தாலும் வந்து ஒரு க்ளோரிஃபைடாக வந்து வாழணும்னு நினச்சேன், அது போக ஒரு ஹீரோயிக் திங்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குயின் வந்து மொத்தமாக கல்ப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது எதுவுமே நடக்கலை. ஏன் தெரியுமா, எல்லா நாளும் நான் வந்து ஏதாச்சும் நடக்கும்னு பார்த்தா ஒரு ஸ்டூபிட் திங்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு புரியுமா, நான் வந்து என்ன இமேஜினேஷன் பண்ணேன், ஆனால் என்ன நடக்குது தெரியுமா, பார்த்தேன்னா நான் பார்க்குறேன் 2 பேர் சண்டை போடுறாங்க, என்னென்னு போய் பார்த்தா அது கப்புள்ஸுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா 2 பேர் பாட்டி வந்து, நீ எப்படா வந்து நான் நிற்கிற இடத்துல நிற்கலாம் அப்படின்னு வந்து சிறுப்பில் தரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கட்டுப்பு ஏறுது. நான் என்ன நினச்சிட்டு வந்துட்டுருக்கேன், ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக இங்கே இருக்க ஒரு கிரிமினல்ஸை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவங்களோட ஒரு ட்ரெஸ் கூட காணும். எல்லா நாளும் பார்த்தா இந்த மாதிரி தலைவலி பிடிச்சி தான் இருக்குது. இதுக்காகவே நான் எல்லா நாளும் என்ன தெரியுமா பண்ணுறேன், காலைல மெடிடேஷன் எடுத்து சாந்தி ஆகிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்ட், அதாவது குயின் வந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவை, அப்போனா உன் வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக போகுதுன்னு வச்சுக்கோ, இது நல்லது தானே, ஒரு தப்பு நடக்கலைன்னா நல்லது தானே அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக உன்னைய மாதிரி ஒரு காப்ஸு, அதாவது இந்த மாதிரி ட்ரீமை ஃபாலோ பண்ணுற காப்ஸு ஹீரோவாக மாறணுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக், அதாவது இந்த குயின் கேரக்டர் இருக்கால, அவனுக்கு வந்து இந்த 5.7 இருந்தால் தான் போலீஸில் எடுத்துப்பாங்க. பட் நம்ம குயின் வந்து 5.3 இருந்தனால அவன் எக்கி பார்த்தா அதனால் வர முடியல. இதனால வந்து ஹீரோவோட மடியில் உட்காந்து என்னால் போக முடியல அப்படின்னு அழுதுகிட்டு இருந்ததையும், அப்புறம் வந்து நான் வந்து பெருசாகணும், ஹைட் ஆகணும்னு சொல்லி அவன் குதிச்சு பார்த்து டெய்லியும் ஹைட் ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டதையும் இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு, ஒரு வழியாக வந்து அவனோட விஷயம் வந்து அவன் கிராண்ட் பண்ணிட்டான் போல், இந்த மாதிரி போலீஸ் ஆகணும்னு ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு கடைசி அவனோட ட்ரீம் கனவுல அவன் ட்ரீம் வந்து கடைசியாக நிறைவேறிச்சு அப்படின்னு ஹீரோ வந்து நம்ம குயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ குயின் வந்து, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பேரனைட் இருக்குன்னு, அதாவது பேரனைட்னா என்னென்னா சந்தேகம்,
எதை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும். அது வந்து நம்ம கொலை பண்ண போகிறானா, இல்லை வந்து ஏதாச்சும் சாப்பிட்றப்போ இல்லை ஏதாச்சும் விஷம் இருக்கா, இல்லை இந்த மாதிரி இருக்கா, அப்படி இருக்கா, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரி இந்த குயினுக்கும் இந்த மாதிரி இருக்குது பேரனைடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இங்கே கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய ஸ்வாடு வச்சிருக்க ஒரு ஆள் வந்து என் கண்ணு முன்னாடி தோன்ற மாதிரியும், நான் இந்த டேபிள் அவன் மேலே தள்ளி விட்டு அவன் கூட சண்டை போட்டு அது ஒரு எபிக் சீனாக வந்து என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு வந்து ஹீரோட்ட வந்து அந்த குயிங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பெரிய ஸ்வாடா, கேங்ஸ்டரா, என்ன ஹீரோயின் மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, நீ என்ன கனவு கண்டுக்கிட்டு இருக்கிய, அப்போல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அதனால் நிஜ வாழ்க்கைக்கு வா, ரியாலிட்டிக்கு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருந்திருக்க காரணம் வந்து ஹீரோயினை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கே, ஒருவேளை இருக்குமோ, இவன் பார்த்துருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி அதை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். அது போக உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ எனக்கு கொஞ்சம் அதில் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். கேளு என்ன வேணும் அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கும்போது, ஹைப்போதிசிஸ்லாம் சொல்கிறேன். ஒரு ஒரு ஹோம்லெஸ் பர்சன் வந்து அவனோட மொத்த மெமரி வந்து லாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அது போக அவனோட ஐடென்டி கார்டையும் லாஸ் பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு வந்து ஜாப் போகணும், எந்த ப்ரூஃப் இல்லாமல் அவன் எப்படி ஜாப் போவான்? அப்போ ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குது அவனோட ஐடென்டி கார்டை வந்து அப்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, அதே எப்படிடா சொல்கிறேன், என்னமோ ஆதார் கார்டை வந்து மார்க்கெட்டில் வந்து கூருக்கு 10 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்படியா, அப்போது அந்த மாதிரி அன்ரிஜிஸ்டராக இருந்தால் அவங்கள என்ன பண்ணுவீங்க, அதாவது வேறு வழியே இல்லையா அவங்களுக்கு அந்த ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, தம்பி நீ என்ன திடீர்னு இதை பேச ஆரம்பிச்சிட்ட, நீ என்ன இப்படி பேச மாட்டியே, உண்மையை சொல்லு, யாரையாச்சும் வீட்டு பக்கத்தில் அப்படி வச்சிருக்கியா, இல்லை வீட்டுக்குள்ளே அப்படி வச்சிருக்கியா அப்படின்னு அவன் ஹீரோட ஃப்ரெண்டு டக்குன்னு வந்து அந்த போலீஸ்மேனாக வந்து அந்த ஒர்க் மோட மாறிட்டான். இல்லை 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 இல்லை, அது அது என்னன்னா, அது ஒரு கொஸ்டின் எங்கேருந்து வந்துச்சுன்னா, என்னோட தூரத்து சொந்தத்தோட அம்மாவோட 3வது அங்கிளோட நெய்பரோட ஃப்ரெண்டுகிட்ட இந்த கேள்வி இருந்துச்சு, அவங்க இப்படி சொன்னாங்க. ஸோ அது காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டினை வந்து உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக வந்து சொல்லு என்னாச்சு, இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டினா என்னன்னு தெரியுமா, ஒரு ஐடென்டிட்டியை வந்து இது பண்ணணும்னா அதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும், அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அது போக சும்மா வந்து ப்ரூஃப் வந்து காற்றுலேருந்து வந்துடாது, நான் இந்த ஊரை சேர்ந்தவ தான் அப்படின்னு வராது அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டே வந்து இந்த ஜூஸ் ஊற்றிக்கிட்டு இருக்கான். சரி, அப்போது அந்த மாதிரி பர்சன்லாம் என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த ஹோம்லெஸ் காய் வந்து அன்ரிஜிஸ்டர்டாக இருக்காங்கல்ல, அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க, டிஸ்போஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நாங்கள் எதுக்கு அப்படி பண்ண போகிறோம், அப்படிலாம் பண்ண மாட்டோம், ஒருவேளை ஏதாவது சஸ்பீஷியஸாக இருக்குது அவள் கையிலேருந்து, அதாவது அவங்க கையிலேருந்து ஏதாச்சும் வெப்பனோ அந்த மாதிரி ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா மேபி வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அது போக இவனுக்கு என்ன இவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருக்குது, இதை பற்றிலாம் இவன் பேச மாட்டானே அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து கூட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டில் இவன் என்ன பேசுவான்னு எல்லாம் தெரியும்ல, அதனால் வந்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு பேரண்ட் ஆகிட்டு இருக்க, அதாவது இந்த மாதிரி சந்தேகம் வருது இல்லை, இது உன் ஜாப்பில் சேர்ந்து நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவும் பேசலை. அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பானா, நீ எவனே உள்ளே வச்சுருக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கே, ஏதோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை, நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அது போக நீ இந்த மாதிரிலாம் சொன்னல, இந்த ஐடென்டிட்டி வந்து கவர் அப்பு அதெல்லாம் ட்ரை பண்ணுற, அப்போல்லாம் நான் எதுக்குடா பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் உனக்கெல்லாம் அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது, நீ எப்படி அப்படி வருவ, நீ வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்காகவே அப்படி இது பண்ணுவ, சரி பேசிக் இன்ஃபர்மேஷனை கேட்குற, அதனால உன்னோட கிளாரிட்டி ஆயிடுச்சா உன்னோட டவுட் அப்படின்னு கேட்கும்போது, இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு டவுட்டு, ஒரு போக அவனுக்கு வந்து கிளைம் பண்ணுறான்னு வச்சுக்கோ, இப்படி எனக்கு எல்லாத்தையும் மறந்துடுச்சு, இல்லைனா வந்து பொய்யா நினைக்கிறான்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை வச்சு பார்த்து அவங்க டிஎன்ஏவை பார்த்துட்டு அவங்கள வந்து கிட்னாப் பண்ணாங்களா, இல்லை வந்து யாராச்சும் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்களா, இல்லை அவங்க மெமரி லாஸ் ஆகிடுச்சா, இப்படி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ அது எதுவுமே இல்லைன்னா, அதாவது இந்த எந்த கேட்டகிரிக்கு வரலான்னா, அப்போ அவங்களோட ஐடென்டி கார்டு, அதாவது ஆதார் கார்டு எப்படி வாங்குறது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்க, நீ ஏன் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக மடக்கி விட்றானா, இல்லை நான் சும்மா ஏதாச்சும் பேசணும்னு பேசிக்கிட்டீங்க, ஏன்னா நீயே பாரு நம்ம 2 பேரும் சிங்கிள், தனிக்கட்டை, அதனால் வந்து நம்ம பேசுகிறதுக்கு என்ன டாபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசுகிறது தான். அது போக நீ வேணால் என்னை அரெஸ்ட் பண்ணி பாருங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி என்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கு, வேணால் அந்த ஏதோ இருக்குதுன்னு சொன்னல எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கு, நான் அரெஸ்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கையை நீட்டிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்.
உன்னையவா உன்னையெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நீ அவ்வளோ ஒருத்தர் இல்லைடா. போடா போடா போயிட்டு வந்து வேறு வேலையை பாரு. மீறி உன்னை அரெஸ்ட் பண்ணுறது வந்து உன்னை நேராக போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் போனோம். மென்டல் ஆசைலத்தில் போட்டு நீ ஒரு மென்டல் முத்திரை குத்திடலாம், உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அவனோட ஐடென்டி கார்டோட நிலமை, அதாவது ஆதார் கார்டோட நிலமை, அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா? நீ வந்து போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போடா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நான் என்னடா பண்ணேன், இதை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி உனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ என் கையில் இருந்தால் இந்த குச்சி இருக்குல்ல, இது ஒரு நைஃப்னு வச்சுக்கோ. இப்போ இந்த கையில் இருக்க நைஃப் வச்சு உன்னை நான் குத்தி சாவடிக்கிறேன்னு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லும்போது, ஏய் போய் வேற யாரும் வச்சு குத்துறா, ஏன்னா எதுக்குடா குத்துறா போடா அப்படின்னு வந்து பேச்சு கூட சொல்லக்கூடாதுன்னா ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி, அப்போது நான் இது இன்னொன்று வழி சொல்கிறேன். இப்போ நீ ஒரு தெருவில் போயிட்டுருக்க, உன் கையில் ஒரு ஸ்வாட் இருக்குது, ஐ மீன் ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோ. நீ யாரையோ குத்திட்டு அவன் வந்து செத்து போயிட்டான். அப்புறம் நீ வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு திரும்பி இந்த சிட்டிக்கு வந்தேன்னு வச்சுக்கோ. வந்துட்டு என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, என்னோடய ஆர்ஜின் தெரியாது, என்னோடய பாஸ்ட் தெரியாது, நான் புது லைஃப் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு ஐடென்டி கார்டை கொடு அப்படின்னு சொன்னால் ஐடென்டி கார்டை கொடுக்க முடியுமா சொல்லு? இதை பார்த்தா உனக்கு என்ன சாதாரணமாக இருக்கா? அதாவது இந்த மாதிரி பர்சன் யாராச்சும் அசிஸ்டன்ஸில் இருப்பாங்களா? ஏன்னா வந்து ஒரு ட்ரேஸே இல்லாமல் திரும்பி எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து திடீர்னு ஒரு உருவம் வந்து அப்பியர் ஆயிருமா? நீ சொல்கிறத பார்த்தா எப்படி சாதாரணமாக இருக்குது, இயல்பாக இருக்கா? கொஞ்சம் இதாக யோசி, ரியாலிட்டியாக யோசி அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். போக பார்த்தனா ஒரு ஃபேமஸ்ட் பர்சன் இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போல்லாம் அதாவது யாரெல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ட்ரேஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்காங்கள்ல, அதோட ஃபாதர் ஹெட்மண்ட் லோக்கட் அவர் சொன்னார் அப்படின்னு வந்து இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இதெல்லாம் வந்து கோல்டன் ரூலு அப்படின்னு வந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆளை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோட ஃப்ரெண்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தம்பி நீ கொஞ்சம் எந்திரிக்கிறியா? நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய காப்பெல்லாம் கிடையாது. நீயே வந்து கப்பலோட இதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கும் ஓல்டு பீப்புளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இவன் ஸ்பெஷல் சொல்லாமல் இருந்திருக்கலாம், என் ஈகோவை வந்து இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்ல அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும். ஸோ நம்ம டீட்டெயிலாக தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் வந்து ஃபுல் சாப்டரும் புரியும். ஸோ பை கைஸ்.